Hi students, welcome to Magic Maths Tamil. 8th standard chapter 3 algebra. Okay, first வந்து நம்ம introduction என்னன்னு பார்த்துட்டு இப்போ exercise 3.1 குள்ள போயிடலாம். ஆல்ரெடி வந்து இங்க 7th standardல algebra படிச்சிருப்பீங்க, 6thலயும் படிச்சிருக்கீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் போயிடலாம். இப்போ வந்து ஒரு algebraic expressions இருக்கு, சரியா? இதில் எது வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தெரியணும். வேரியபிள்ஸ் என்னது? A to Zல இருக்க எனி ஒன் லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்வோம்? வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ்னால் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். என்னது? வேரியபிள்ஸ்னால் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்னது? சேம் வேல்யூ, அதாவது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எது வேரியபிள்ஸு? ரெண்டுலேயுமே பார்த்தா எக்ஸ் தான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸு. கான்ஸ்டன்ட்னா சிங்கிளாக ஒரு நம்பர் மட்டும் இருக்கும் பாருங்கள், இதுதான் கான்ஸ்டன்ட். அப்போனா 30 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ என்ன அடுத்தது கோஎஃபிஷியன்ட்னா, இப்போ பாருங்கள் இது 6 இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இது மல்டிபிள் பண்ணியிருப்பாங்களா? 6 × x ஸ்கொயர் 6x². இப்போ கோஎஃபிஷியன்ட்னா அது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ஒரு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கா, இது கோஎஃபிஷியன்ட். இப்போ இப்படி கேட்பாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 6. எக்ஸ் ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்னது? 6. அடுத்தது பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு அந்த நம்பர் சைனோடு சொல்லணும், ப்ளஸ் நம்மளுக்கு சைன் தேவையில்லை. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் என்னது? அந்த நம்பர் மட்டும் -36. ஓகேவா, அதாவது வேரியபிள்ஸ்னால் அந்த ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்னா சிங்கிளாக வேரியபிள் எல்லாம் தனி நம்பர் மட்டும் அது கான்ஸ்டன்ட்டு. அடுத்து கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அந்த நம்பர் 6. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? இந்த நம்பர் சைனோட சொல்லும் -36. இப்போ உங்களுக்கு தெரியும் வேரியபிள் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தெரியும். அடுத்தது டேர்ம்னா என்ன? இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க. டேர்ம்னா இடையில வந்து மைனஸ் ப்ளஸ் எல்லாம் இருக்கும், அதுதான் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்குது. இப்போ 6x² ஒரு பார்ட்டு, 6xங்கிறது ஒரு பார்ட்டு, 30ங்கிறது ஒரு பார்ட். அப்போ இது எத்தனை பார்ட் இருக்குது? 3 பார்ட்ஸ் இருக்கா? அது என்ன சொல்லுவோம்? 3 டேர்ம்ஸ்னு சொல்லலாம். இப்போ டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்து டேர்ம்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டேர்மையும் கமா போட்டு ரைட் பண்ணணும். இப்போ நான் ரைட் பண்ணுற பாருங்க, எப்படி ரைட் பண்ணலாம்? 6x², கமா மைனஸ் இருந்தால் மைனஸோட ரைட் பண்ணிக்கணும், -36x, 30. அப்போனா இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம் இருக்குது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கூட கேட்கலாம். 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது, இது மாதிரி கமா போட்டு நம்ம ரைட் பண்ணணும். சரி, இப்போ லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னா எக்ஸாம்பிள் ரைட் பண்ண பாருங்கள். லைக் டேர்ம்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, அதாவது சேம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அது லைக் டேர்ம்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே வேரியபிள் எக்ஸ் தான் இருக்குது, ஸோ சேம் வேரியபிள்ஸ்னால் அது லைக் டேர்ம். இப்போ நெக்ஸ்ட் அன்லைக் டேர்ம் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். 6y 7z. இப்போ பாருங்கள் ஒய் இங்கே இஜெட் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்கா, ஸோ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருந்து என்னன்னு சொல்வோம்? அன்லைக் டேர்ம்னு சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து ரீகால் 7th ஸ்டாண்டர்டில் படித்ததை ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ 8th ஸ்டாண்டர்டில் என்னென்னா ஒரு டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, 2 டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, 3 டேர்முக்கு மேலே இருந்து என்ன பேருன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2xங்கிறது ஒரே ஒரு பார்ட், ஒரே ஒரு டேர்ம் இருக்கனால இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா மோனோமியல்னு சொல்லுவோம். மோனோனா 1ன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் 6yங்கிறது ஒரு பார்ட்டு, 2ங்கிறது ஒரு பார்ட், 2 டேர்ம் இருந்தால் அது என்ன சொல்லுவோம்னா பைனாமியல். பைனா 2ன்னு அர்த்தம், பைனாமியல். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், டோட்டலாக 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸ்ன்னு அது என்ன சொல்லுவோம்? ட்ரைனாமியல். ட்ரைனாமியல் அதாவது ஒரு டேர்ம்கிட்ட இருந்தால் அது மோனோமியல், 2 டேர்ம் இருந்துச்சுன்னா அது பைனாமியல், 3 டேர்ம் இருந்துச்சுன்னா அது ட்ரைனாமியல். அடுத்தது மோர் தென் 3 டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ்க்கு மேலே இருந்தால் இங்கே பாருங்கள், இது 1 2 3 இது 4, டோட்டலாக 4 டேர்ம்ஸ் இருக்குது. மோர் தென் 3 டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலினாமியல்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம் கூட கேட்கலாம், அதாவது ஒரே ஒரு டேர்ம் எடுத்து இது மோனோமியலா பைனாமியலா அந்த மாதிரி கூட கேட்கலாம். அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? மோனோமியல். ஒன்லி 1 டேர்ம் இருந்தால் அது மோனோமியல், 2 டேர்ம் இருந்துச்சுன்னா அது என்னது? பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்தால் அது ட்ரைனாமியல். ட்ரைனா 3ன்னு அர்த்தம். அடுத்து மோர் தென் 3 டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது?
பாலினாமியல் மோர் தென் 3 டேர்ம்ஸ். இதில் வந்து பேசிக். ஓகேவா? இப்போ நீங்கள் 8th என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது மோனோமியல் கொடுத்து மல்டிபிள் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோனோமியல் பைனாமியல் கொடுத்து மல்டிபிள் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தா எப்படி மல்டிபிள் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 7xங்கிறது என்னது? ஒரே ஒரு டேர்ம். திஸ் இஸ் அ மோனோமியல். அடுத்தது 6y, இது ஒரு டேர்ம். இப்போ ஒரு டேர்ம் மோனோமியல் என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே நான் மைனஸ் கொடுத்துக்கிறேன். அது ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா இது என்னது? மோனோமியல். இங்கே இடையில ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம பிரிக்க முடியுது. ஒரு டேர்மா 2 டேர்மா அப்படின்னு இடையில மல்டிபிள் வரக்கூடாது. ஓகேவா? இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ நம்ம எதை பண்ண போகிறோம்? மோனோமியலையும் எம்னு போடுறேன். மோனோமியல் இன்ட்டு மோனோமியல். ஓகேவா? இது எப்படி மல்டிபிள் பண்ணுறேன்னு ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம சைனை தான் மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது, எதுவுமே இல்லைன்னு இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மைனஸ். ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். சைனை மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்பர்ஸ். இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்குது? 7 6 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 6 are 42. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? வேரியபிள்ஸ் தான் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். அதனால் என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் ஒய், அவ்வளோதான். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சைனை மல்டிபிள் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்பர் மல்டிபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேரியபிள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுறேன். 6x squared y into minus 3x y squared. இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்குங்க. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரெண்டுமே மோனோமியல் தான் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரியா? அதுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சைனை மல்டிபிள் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். ஸோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். 6 நம்பரை மல்டிபிள் பண்ணோமா என்ன வரும்? 6 3s are 18. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இங்கே வேரியபிள்ஸ். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, சேம் வேரியபிள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. இங்கே மேலே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ சேம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா 2 வேரியபிளுக்கு ஒரு வேரியபிள் மட்டும் எக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு அந்த பவரை மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ 2 எக்ஸுக்கா சேமாக இருக்கா, ஒரு எக்ஸ் மட்டும் ரைட் பண்ணணும் மல்டிபிளில். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1. அப்புறம் 2 + 1 என்ன வரும்? 3. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஒய் வேரியபிள் இருக்கா, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய். அப்படின்னா ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும்? பவர் ஆட் பண்ணிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதான் இங்கே பேஸ் ஒய் இருக்குது, இங்கே பேஸ் ஒய் இருக்குது. ஒரு ஒய் மட்டும் எழுதிட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ பவர் மட்டும் ஆட் பண்ணுங்க. இங்கே 1, இங்கே 2, அப்படின்னா 3. அவ்வளோதான். ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு வந்து சைனை மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அப்புறம் நம்பர் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? அந்த எக்ஸ் மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 2 எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு பவரை மட்டும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே ஒய் இருக்குது, அங்கே ஒய் இருக்குது. ஒய் எழுதிட்டு பவரை மட்டும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ரூல் படிச்சிருப்போம். என்ன ரூல் படிச்சிருப்போம்னா, அதாவது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருந்து ஒரு பேஸ் எழுதிட்டு பவரை ஆட் பண்ணணும். இந்த ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஒரு சின்ன நான் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டம் மல்டிபிள் பண்ணால் மோனோமியல். ஓகேவா? மோனோமியல் இப்போ மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் சமுக்கெல்லாம் ஒரு மோனோமியல் கொடுப்பாங்க, அப்புறம் இன்னும் பைனாமியல் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் என்னது? வேரியபிள்ஸ். சிங்கிள் வேரியபிள் எக்ஸ் மட்டும் இருந்தால் நீங்கள் எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமே எக்ஸ் இருந்தால் ரெண்டு சேமாக இருக்கும். ஒரு எக்ஸ் மட்டும் பேஸ் ரைட் பண்ணிவிட்டு பவர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.1 பார்க்கலாம்.